நல்ல படம் தான் ப்ரோ, நல்லா எடுத்திருந்தாங்க சீரியஸ்லி. லைக் வந்து ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து ஸ்டன் சீக்வன்ஸ் படம் நல்லா இருக்கு, டேரக்ஷன் நல்லா இருக்குது அவரோட டேரக்ஷன். லவ் சீக்வன்ஸ் மட்டும் கொஞ்சம் டேரக்டர் கொஞ்சம் லைட்டா மாத்திருக்கலாம். மற்றபடி வந்து பெருசா எதுவும் தெரியல. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இவ்வளோ ஸ்லோவா இருக்கு, லாகா இருக்குன்னு வந்து சொல்ல மாட்டாங்க. லைக் நல்ல எண்டிங் முடிச்சிருப்பாங்க, நல்ல எண்டிங் தான். மோஸ்ட்லி மியூசிக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு, லைக் நல்ல பிஜிஎம் தான். ரொம்ப இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக சவுண்ட்ஸ் கொடுக்கணும்னு இல்லை. படத்தோட மியூசிக் கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அது வேணா நல்லா சொல்லலாம். லைக் சில இப்போ வர மியூசிக் படத்துல எல்லாம் வந்து மியூசிக் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க, பாட்டு கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிளஸ் தான் அந்த படத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு சின்ன லேக் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் வந்து எப்போ இன்டர்மிஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து படத்துல மோஸ்ட்லி எல்லா சீக்வன்ஸும் கெஸ் பண்ணிடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்டர்மிஷன் வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் இதுக்கும் வந்து அப்படியே ஒன்றும் தெரியாது. அப்படியே படத்தை ஸ்மூத்தா முடிச்சிருப்பாங்க. ஸோ நல்ல மூவி தான். அவங்க ரெண்டு பேரோட காம்போ ஒர்க் ஆயிருக்கு. காம்போ இந்த படத்துல நல்லா ஒர்க் ஆயிருக்கு. லைக் வந்து முன்னாடி அதித்தி சங்கர் ரொம்ப கிரிஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் இந்த கேரக்டருக்கு வந்து நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அப்படின்னு கிரிஞ்சுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஆடியன்ஸ் பார்க்கலாம், பொங்கலுக்கு வந்து எல்லாருமே இந்த ஆடியன்ஸ் பார்க்கலாம், ரொம்ப யாருமே பார்க்க கூடாது. நல்ல ஃபிலிம் தான். படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். யுவன் சார் பிரிச்சுட்டாரு, அவர் மியூசிக் அப்படியே வேற லெவல்ல இருந்தது. இந்த பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்ட மாதிரி இருந்தது. படத்துல லவ் ஸ்டோரி, அதுல ஆக்ஷன் கலந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி கேட்ட மாதிரி இருந்தது, பார்த்த மாதிரி இருந்தது. எனக்கு ஆமாம்மா தெரியும் சார், நான் ஒரு படம் அவ்வளோ பார்த்தேன். சாரி, நல்லா இருந்துச்சு படம், பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம். ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்த ரோலை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. யுவன் மியூசிக் சொல்ல பாக்குறவங்களை பொறுத்து கனெக்டா தான் நல்லா இருக்கு. ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க, கம்பேக் கொடுத்த மாதிரி அப்படின்னு தெரியல. பட் ஒரு சில சீன்ஸ் டல்லா போயிருந்தாலும் நெக்ஸ்ட் வர சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா ஃபேமிலியோட. பிளஸ் மாதிரி தான் இருந்துச்சு, மைனஸ் என்னன்னு தெரியல. ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க, அவர் கொடுத்த இதுவும் நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. பிரமாதமான ஒரு படம் நேசிப்பாயா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகான காதல் கதையை பார்க்குற மாதிரி இருக்குது. அதோட யுவனோட மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக நடிச்சிருக்கிறாங்க அதிதி மேடம். முரளி சாருடைய பையன் ஆகாஷ் முரளியை வந்து முரளி சார் மாதிரியே பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் முரளி சார் திரும்ப கிடைச்ச மாதிரி அந்த இடத்த வந்து நிவர்த்தி பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாருங்க. அவருடைய குரல் கொண்டு முரளி சாரோட வாய்ஸ் அப்படியே அப்பட்டமாக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரசிக்கக்கூடிய படம் தாங்க. அருமையாக இருக்குங்க, அருமையாக இருக்கு. முரளி சாருடைய பேரை காப்பாற்றுற அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருக்காப்புல. நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அதான் ஆகாஷ் முரளி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, சூப்பராக. அடுத்து ஒரு ப்ராமிசிங் ஹீரோ. எனக்கு அந்த ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. நம்ம என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நம்ம புல் பாருன்றதுனால நம்ம ஊர்ல புல் பாருங்களை எடுத்தா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்ம டோட்டலா வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கதை டோட்டலா அங்கதான் இருக்கிறதுனால வேற வழி இல்லை. பட் அந்த சென்டிமெண்ட் ஒன்று இருக்குல்ல, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறதா பார்ப்போம்.